இவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கோமதி. இவங்களோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு. அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஒர்க் எல்லாம் நம்ம பார்ப்போம், எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 50 ஸ்டிச்சஸ் வரலும் போயிருக்கு கிளாஸஸ். நம்மளுக்கு வந்து மொத்தமாக 90 ஸ்டிச் இருக்குது, ஒரு 50 ஸ்டிச் வரலும் முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்க மிரர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து நிறைய டிசைன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த டிசைன்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது, இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றதையும் அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க கோமதி, சொல்லுங்க. இந்த டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்தது? ஆக்சுவலா இந்த ஸ்டிச் போடும்போது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். அதாவது பழகிட்டு கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு போட்டேன் மேடம். ஆனால் எனக்கு அது போட்டது வந்து எனக்கு 1.5 hours ஆச்சு மேடம் போடுறதுக்கு. ஓகே. ஆக்சுவலாக இந்த ஸ்டிச் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் சொல்லிக் கொடுத்தேன். அவங்க அதவே வந்து ஒரு மாதிரி மாற்றி இந்த ஸ்டிச் இப்படியும் போடலாம் அப்படின்னு சூப்பராக ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சு இந்த மாதிரி போடலான்னு? ஓன் கிரியேட்டிவ் பண்ண மேடம், ஓனாக தான் பண்ணது. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது வெறும் எம்ப்ராய்டரி த்ரெட்டை மட்டும் வச்சு செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் டிசைன், கொடி டிசைன் அந்த மாதிரி போட்டு அதுவே வந்து நல்ல அட்ராக்டிவாக. இப்போ இந்த டிசைன்லாம் வந்து நம்ம ஒரு குர்த்தி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதோட சென்டரில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேண்ட்டு துப்பட்டா போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைனும் அப்படி தான், இந்த டிசைனும் அப்படிதான். ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வித் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான். இந்த டிசைன் வந்து க்ளோஸ்அப்பில் காமிங்க. இப்போ இந்த டிசைன் ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்ல கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. சென்டரில் வந்து அந்த ஸ்டெம் மாதிரி வந்து ஃபுல்லுமே வந்து க்ரீன் கலர் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோ, க்ரீனு, அந்த பீச் கலர், அப்புறம் ஆரஞ்சு, ரெட்டு, ஆஃப் ஒயிட்டு, ப்ளூ. ஸோ இது தான் கலர் காம்பினேஷன் சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படியே வந்து ஒரு செடி மாதிரி டிசைன் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த டிசைன் ஃப்ளவர் டிசைன். இது வந்து எப்போவுமே நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃப்ளவருக்குன்னு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் மாதிரி, இந்த ஃப்ளவருக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, பீச்சு, எல்லோ. ஸோ இந்த மூணுமே வந்து இந்த 3 கலருமே வந்து நல்ல கலரில் நல்ல அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரி ஒரு கலர். இதுக்கோட ஸ்டெம் வந்து நல்ல க்ரீன் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவர் வந்து ரெட் கலரில் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன்ஸு. நல்லா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா எம்போஸ்டாக அழகாக சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த டிசைன் வந்து நான் எதுக்காக காமிக்கிறேன்னா, இது பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ணலாம், நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி நம்மளும் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் வந்து ஒரு தாட் இருக்காது, இப்படிலாம் டிசைன் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன், நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா 4 பேருக்கு காமிக்கும் போது ஓகே இவங்க சூப்பராக டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்றனால நான் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. எல்லாரும் இதை பார்த்து இதை சூப்பராக பண்ணுவாங்க. சொல்லி கொடுக்குறீங்க, கேட்குற டவுட்லாம் ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்கிறீங்க மேடம். பக்கத்தில் உட்கார சொல்லி அது வராதுன்னு தான் நினச்சேன் இந்த டிசைனு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண சொன்னீங்க, நான் வீட்டில் போய் உட்காந்து ட்ரை பண்ண மேடம். வந்துடுச்சு ஒன்று, எனக்கு அது டிசைனாக போடலான்னு போட்டுட்டேன் மேடம். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் போடும்போது புல்லியன் நாட் ஸ்டிச்சஸ் போடும்போது ஒரு ஸ்டிச் கூட போட முடியாமல் த்ரெட் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி கஷ்டப்பட்டு, அதாவது இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டிசைன் போட்டு இதை கொண்டு வந்தாங்கன்றது தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ். ஆல் தி பெஸ்ட் கோமதி. தேங்க்யூ.